தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நியாட் மருத்துவமனையில இன்னைக்கு காலையில 6:10 மணிக்கு உயிரிழந்திருக்காரு அப்படின்னு அவருடைய மைத்துனர் LK சுதீஷ் தெரிவிச்சிருக்காரு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த நவம்பர் மாசம் 18ஆம் தேதி காய்ச்சல் சளி காரணமா மியாட் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அவருக்கு அங்க தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அவரு பூரண நலம் பெற்றுட்டாருன்னு அறிவிச்ச மியாட் மருத்துவமனை அவரை டிஸ்சார்ஜ் செஞ்சது. அதுக்கப்புறம் கடந்த 14ஆம் தேதி திருவேற்காட்டுல நடந்த கட்சியோட செயற்குழு கூட்டத்துல விஜயகாந்த் கலந்துகிட்டாரு. இந்த நிலையில அவர் வீல் சேர்ல வந்ததை பார்த்ததுமே ரசிகர்கள் மனம் நொறுங்கிடுச்சு. வாட்ட சாட்டமா கம்பீரமா காட்சியளித்த விஜயகாந்த் தேகம் பாதியான நிலையில சக்கர நாற்காலியில உட்கார்ந்திருந்தது பாக்குறவங்களோட நெஞ்ச கலங்க வச்சுது. இந்த நிலையில அவரு நேற்று முன்தினம் மறுபடியும் மியாட் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. அவரு வழக்கமான பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஓரிரு நாட்கள்ல வீடு திரும்பிடுவாருன்னு கட்சி சார்பில் அறிக்கை விடுக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில அவருக்கு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டதை அடுத்து அவரோட சளி மாதிரி எடுக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டது. அதுல அவருக்கு கொரோனா தொற்று இருக்கிறது கண்டறியப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அவரை தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிச்சு வெண்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை அளிச்சுட்டு வந்தாங்க. இதனை அடுத்து விஜயகாந்த் உடல்நிலையில கொஞ்சம் பின்னடைவு அப்படின்னு தகவல் கிடைச்சது. அதுக்கப்புறமா கட்சியினர் ரசிகர்கள்னு விஜயகாந்த் வீடு முன்னாடியும் கட்சி அலுவலகம் முன்னாடியும் கூட்டம் சேர்ந்தாங்க. இந்த நிலையில விஜயகாந்த் நுரையீரல் பாதிக்கப்பட்டு காலமாயிட்டாரு அப்படின்னு மருத்துவமனை சார்பில அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டுச்சு. இதனை அடுத்து தொண்டர்கள் நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழத் தொடங்கினாங்க. விஜயகாந்தோட உடல் மருத்துவமனையில இருந்து வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ விஜயகாந்தோட பிரேமலதா அமர்ந்திருந்தாங்க. அவருடைய கன்னத்தை தொட்டு தொட்டு பார்த்தபடியே அழுதுகிட்டு இருந்தாங்க. இதனை அடுத்து விஜயகாந்தோட உடல் சாலை கிராமத்துல இருக்கக்கூடிய அவரோட வீட்டை வந்தடைஞ்ச உடனே அவரோட உடலுக்கு முதல் ஆளா முதல்வர் MK ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினாரு. முதல்வரை பார்த்ததும் பிரேமலதா கதறி அழுதாங்க. அவருக்கு MK ஸ்டாலின் ஆறுதல் சொன்னாரு. இந்த நிலையில விஜயகாந்தோட உடல் எப்போ நல்லடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. இத பத்தி விஜயகாந்தோட மைத்துனர் LK சுதீஷ் சொல்லும் போது, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்னைக்கு காலையில 6:10 மணிக்கு காலமாயிட்டாரு. அவருடைய உடல் தேமுதிக அலுவலகத்துல நாளை மாலை 4:45 மணிக்கு அரசு மரியாதையோட நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சுதீஷ் சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் இறந்த தகவல் 8:45 மணிக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விஜயகாந்தோட உடலுக்கு நாளை மாலை வரைக்கும் தொண்டர்கள், கட்சியினர், ரசிகர்கள், பொதுமக்கள்னு எல்லாரும் அஞ்சலி செலுத்துற வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு.